போய்வதித்தான் பேகன். ஒரு புலவனுக்காக தன் குணத்தனை அறிந்து கொண்டான் சிவச்சக்கரவர்த்தி. ஒரு புலவனுக்காக தன் தலையை கொடுப்பது என முன்வந்தான் வல்லல் தென்னகவி. உங்கள் மடியத்தை இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்திய சில பற்றி மிக தீரம் சிறப்பு நாட்டுக்கு வருகிறேன். இருந்த போதிலும் எங்கள் உடனாக வரக்கூடிய காவலர்கள் இது ஒரு யாரும் காணவில்லையே. யாருக்கு வாழ்கவி வாழ்கவி வாழ்கவி. எதை எடுக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதான் எடுக்க வைக்கிற என்ன பாலை போட்டது எங்க போட்ட ஐயா தப்பா நினைக்காத. காலம் கெட்டு போயிட்டது. அங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சானுங்க. மாலையில பாம்பு வச்சு கழுத்துல போட்டாக்கா நீ பாம்பு வச்சு செதில் போட்டுனா எனக்கு யாரு சம்மதம் கொடுக்கறது? அதை நான் தான் செக்அப் பண்ணி போடலான்னு என் கழுத்துல போட்டு அதுக்கப்புறம் உனக்கு போடலாம். வேற ஒன்றும் இல்ல. வேற எதுவும் கிடையாது ஐயா. இதான் என் மேல உனக்கு சந்தேகம். நீங்க செத்துட்டா உனக்கு சம்பளம் யாரு கொடுப்பாங்களோ? யாரு கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனாக்கா அதனால செக்அப் பண்ண ஐயா. வேற எதுவும் கிடையாது. ஆமா அரண்மனைக்கு எனது முன்னதாக வரக்கூடிய உணர்க்கு இன்னும் என்னடா கால தாமதம்? ஏன்டா சிரிக்கிற பையா? எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டேன். ஆமா ஒரு இதுக்கு போய் வந்தேன். எப்பயுமே நாங்க வரதுக்கு முன்னாடி நீ தானே வந்து எல்லங்கள் மேல நாய் உதவுற மாதிரி உட்காந்துருப்போம் வண்டியில. இன்னைக்கு என்ன இல்ல இவ்வளவு காலத்தாமதான்? மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டானா? சித்தரும்பு கட்சி உன் மச்சான் செத்து விட்டானா? என்ன எப்படி நடந்தது சம்பவம்? சரியா இடியாணி சாப்பிட்டு இடியாணியா? பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு இந்த சித்தரும்பு ஏறிச்சு பாரு லபக்குன்னு தொழில புடிங்கிட்டு இருக்குது. சரியா எனக்கு தெரியாது. சரியா எனக்கு ஓடு பண்றாங்க. ஓடு பண்றாங்களா? மூதேவியா போன் பண்றாங்க. நான் திடீர்னு ஒரு பைக்ல கைய போட்டு ஏறிக்கிட்டு வரத்துக்குள்ள என் மச்சான வாந்தி பதி வாரி போவா. அது 108 அவசர உதவி வண்டி. என்ன நான் எதிர்க்க பைக்ல வர அது இந்த மாதிரி கட்சி போயிருக்கோம். போய் ஆஸ்பத்திரியில பார்த்தா ஐடி கார்டுல போட்டுக்கிறாங்க. ஐடி கார்டுலயா? ஐசியூ வார்டு, எமர்ஜென்சி வார்டு. நான் போய் கண்ணாடி நின்று பாக்குறேன். ஜனபடி கட்டி தொங்க விட்டுட்டு என்னத்த உருவாடு ஏறிங்குது. உடுவாடா? நாதாரியா? அது குளுக்கோஸ். அது கூட ஜனப்படியில கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாடி வாயில இருந்து பாக்குறேன். அண்ணாடி வாயில இருந்தா? கண்ணாடிடா அது. ஐயோ கைத்து மேலே அடிச்சிருவானு அம்மாவனை பெரியவன் கூட பார்க்க மாட்டேன். உள்ள சேர்க்க மாட்டாங்க. 3 நாள் நல்லா இருந்தா சேத்து பட்டு போட்டானா? பக்கத்துல போலருக்கு போட்டானா? செத்து போட்டான். ஆனா பாவமே. ஏண்டா பசங்க இறக்குறாங்களா? போடு மாடமா? எங்க எங்க? டேய் டேய் அது போஸ்ட் மாடம்டா. உனக்கு என் மாவனா உண்மையாவே சொல்ல போனா செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு போஸ்ட் மாடம் பண்ற இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. நாடகத்தினுடைய பிரியத்தினால நாடகம் மேல இருக்கிற ஆர்வத்தினால நாடகத்துறைக்கு வந்துட்டாரு. நாங்களாங்கண்ணா கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி ஓட்டப்பட்டுங்கிறப்பாயினா கண்ணு மூச்சு எல்லாம் உத வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே வந்துக்கிறேன். சரி போஸ்ட் மாடம் பண்ணிட்டாங்க. மூச்சு எடுத்துட்டாங்களா? என்னத்தா கிட்னி? கிட்னி அது கட்டணி என்ற ஈடடா ஈரல். அப்புறம்
அதையும் எடுத்துட்டாங்களா? டேய் இருதயம் அது. அதையும் எடுத்துட்டாங்க. புள்ள கிடையாது, பசங்களே இல்லையா? பசங்க கிடையாது. அட பாய், கொல்லி யாரு போட்டதா? என்ன ஒல்லி போட வச்சிட்டாங்க. கொல்லியா? கொல்லி மச்சானுக்கு நீயே போடுற? கொல்லி நான் போடுறேன். அட பாவியா, நான் ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிடுற ஆளு. டேய் கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும், தீபார்த்தனை பண்ணா தலை குளிக்கணும். நீ பசி தாங்க மாட்டிய? ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவாடா? எல்லாம் மீட்டிங் போட்டு என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம். மணி காலையில எழுப்புறாங்க. 7 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிப்பாட்டுறாங்க. சரியா? எனக்கு உள்ளூர்தான் குளிருது. உளுந்து அப்படியே வெள்ள துணியை கட்டிக்கினேன் அடுவிட்டாங்க. இட்டு போறாங்க. அடுப்ப கரையாண்டியாண்டா இட்டு போறாங்கடா மூதேவியா. நடுவீடு அங்க போனாக்கா வாயில போட்டு ரெட்டையில 18 இட்லி, ரெட்டையால 18 இட்லி, ரெட்டையில 18 வடை, ரெட்டையால 18 வடை, 1 லிட்டர் காப்பி. ஒரு கிளாஸ் எங்கடா வாங்கினீங்க அதுக்கு? சொப்புல வச்சுக்கிறாங்க. கருப்பு தேத்த சொன்னாங்க. சரி. பல்ல கச்சிக்கின்னு கருப்பு தேத்துறான். எல்லாம் போயிட்டாங்க. சரி. அந்த ரெட்டையில 18 இட்லி ஈட்டி எங்கிட்ட விட்டாங்க. உங்ககிட்ட விட்டுட்டாங்க. 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். ரெட்டில 18 இட்லி, ரெட்டில 18 வடை, 1 கிளாஸ் லிட்டர், 1 லிட்டர் பால், ஒரே கிளாஸ் பால். பசி தாங்க மாட்டியா பாவம் நீ? பசி தாங்கல. 12 மணி ஆச்சு. சரி. 2 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு, சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அந்த வாயில கொட்டிட்டு என்ன கற்பூரத்தை ஏத்த சொன்னாங்க. கற்பூரம் அம்மியத்துக்குள்ள என்கிட்ட ஈத்து விட்டுட்டாங்க. அது ஏத்தி அம்மியத்துக்குள்ள உங்ககிட்ட இஸ்து விட்டுறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. 3 வாயா அள்ளி கொட்டிக்கினேன். 2 மரக்க அரிசியை 3 வாயா எடுத்து கொட்டிக்கினேன். பசி தாங்க மாட்டேடா பாவம் நீ? கூட கேட்கல, காதெல்லாம் அடிக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துறாரு. நைட்டு 7 மணி ஆச்சு. சரி. 2 கிலோ குப்பை மாவு, உப்பு மாவா, அப்புறம் மண் மோட்டு மாவா? உப்புமா. 2 லிட்டர் பால் வாங்கியாந்து ஆப்பி போட்டு. ஆப்பியா? காஃபி என் நாட்டை கொடுத்தாங்க. சரி. அந்த 2 கிலோ குப்பை மாவு வாயில அள்ளி கொட்டிக்கினேன். அந்த 2 லிட்டர் காப்பி வாயில ஊத்திக்கினேன். கொடுக்கான்னு. சரி, தப்பு இல்ல. காலையில ரெட்டில 18 இட்லி, 18 வடை, 1 கிளாஸ் பால். மதியானம் 2 மரக்க அரிசி சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். சாயங்காலம் 7 மணிக்கு 2 கிலோ உப்பு மாவு, 1 லிட்டர் காப்பி. சரி, தப்பு இல்ல. நீங்க எந்த நேரம் தான் ஒரு போய் இருப்ப? அப்ப கூட வாய மூட மாட்டா நீ. என்னடா காலதாமதம் என்ற ஒரு போய் தரேன். நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன். நீ செம்மலியாட்டுக்காரனா? விளையாட்டு குருவி. விளையாட்டு குருவி இல்ல, சுட்டு துண்டு போடுவாங்க யாருன்னா. காலதாமதம் என்றால் கட்டு கதையை கொண்டு இருக்கிறேன். நம்முடைய சத்தியமே ராஜ்யம் வளர்ந்து கேட்கும் கேள்விக்கு கதைப்படி அளிக்க வேண்டும் அல்லவா? சொல்லுயா? நலமதாயுரை 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 நாட்டிலே நலமதாயுரை 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 நாட்டிலே சத்தியமான நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளொரு மணி பொழுது வண்ணமாக சீரம் சிறப்புடன் மாற்றி வருகிறார்களா? ஒரே முறையிட்டு பார்த்தா மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க அப்படி வளார வாழ்த்துறாங்க ஐயா. முறையிட்டு பார்த்தாலும் காண முடியாது. நலமதாயுரை 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 நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆராதனை எந்த ஒரு குறைபாடு வருகிறதா? முறையிட்டு காண முடியாது ஐயா. அவளை முறையிட்டு பார்த்தாலும் காண முடியாது. காண முடியாது. ஆமா ஐயா. கல்வி சார்ந்த அந்த சத்தியம் அன்புடன் நலமதாயுரை 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 நாட்டிலே நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் படித்து வருகிறார்களா?
அதிலே குறை என்பதை காண முடியாது ஐயா. அதுல குறை என்பது மன்னர் வாழ்க வாழ்க வளார வாழ்த்துறாங்க ஐயா. சபாஷ். மாதலி, ஐயா கேட்கும் கேள்விக்கு தகுந்த விடையளித்து விட்டாய். மிக்க சந்தோஷப்படுகிறேன். ஆ. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே. ஐயா அரசனுக்கு எடுத்து சொன்னாதான் தெரியும் நாட்டு மக்களுக்கு. சொல்லுங்க இந்த சத்தியவதி நாட்டில் சத்தியவதி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்தேன். திருமணம் செய்த உடனே எனக்கு அழகான 3 செல்வங்கள் பிறந்தது. 3 செல்வங்கள். ஆமா. ஆ. 2 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அந்த குழந்தைகளுக்கு சரியான அழகான பேர் வைத்தேன். என்ன பெயர் ஐயா? என்னுடைய மூத்த மகனுக்கு தத்துவன், தத்துவன். என்னுடைய இளைய மகனுக்கு ஆ. உத்தமன். உத்தமன். என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற உத்தரகி. அதை சுட்டி நாலு மணி பொழுது ஒன்று மாதிரி சீரும் சிறப்புடன் வளர்த்து விட்டேன். ஆகட்டும் ஐயா. இருந்தாலும் என்னுடைய மூத்த மகன் தத்துவன் 1000 பட்டம் படிப்பு படித்து முடித்துவிட்டு நம்முடைய நாட்டை வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு வலுவாகி விட்டது. இந்த நாட்டில் ஒரு பெண் என்னால் செய்ய முடியவில்லை. முடியல. என்னுடைய மகனுக்கு மடிப்பு சுட்டி நாட்டு ஒரு பெண் அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நல்ல செய்தியை என் மனைவி சத்தியவதி உரைக்க வேண்டும் அல்லவா? நான் அடைந்ததாக அடைத்து வா. திருப்பரம் கொண்ட